வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் எணினியியல் குறித்து காண உள்ளோம். எணினியியல் சூழலியல் ஆதாரமாக கொண்டு, இந்த சூழலியல் என்பது இன்று நாம் காணும் இந்த சிஸ்டம் ஆஃப் எக்கனாமி அக்கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய எணினியியலி சூழலியல் என்ற அந்த இலக்கு நோக்கி செல்லும் அந்த ஆதாரத்தை கொண்டு இந்த இந்த படிவம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த படிப்பு இக்காலத்திலிருந்து எக்காலம் வரையும் ஒரு நிரந்தர சுழலியல் என்று சொல்லக்கூடிய எக்காலனமி என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லிற்கு இணையாக சுழலியல் என்று கூறலாம் என இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். இவை எணினியியல் இலக்கு. இந்த எணினியியல் இலக்கு என்பது நாம் இலக்கு நோக்கி செல்லும் இலக்கியம், இலக்கணம், அக்கடமிக் புரிதலில் உள்ள இலக்கணம், இவையெல்லாம் ஒரு காலகட்டத்திலும் நடைபெற்றவை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் எண்ணத்தில் தோன்றியவை, எண்ணியவை ஒரு இலக்காக செயல்பட்டவை என்று கூறலாம். இவ்வாறான சிந்தனை செயலாக்கம் பெற்று அவை இலக்கு நோக்கி செல்லும் இலக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடுகளை கொண்ட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறியீடுகளை கொண்ட ஒரு அளவீடுகள். அவ்வாறான அளவீடுகள் தான் நாம் சார்ந்த பொருட்களை, நமக்கு தேவையான பொருட்களை, நமக்கு என்னென்ன தேவை என்ற பொருட்களை அறிந்து ஆராய்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் முன்னோர்கள் வகுத்துள்ளனர். அவ்வாறு வகுத்துள்ள அந்த நிலைதான் நாம் இன்று காணும் பல்வேறு வகையான தொழில்நுட்பம் கல்லிலிருந்து கூட நாம் ஆரம்பித்தது என்று கூறலாம். இந்த கல்லில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விளக்கம், கல்லில் வடிவமைக்கப்பட்ட அந்த சிந்தனை செயலாக்கமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது என்பதனை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான அறிதல் நிலை, புரிதல் நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்று நமக்கு வேண்டிய பொருட்களை மனித ஆதாரமாக தொடரும் நிலையாக அறிந்து கொண்டு செயலாற்றி வருகிறோம். இவ்வாறான செயல்கள் தான் நம்மை சீர்தூக்கி பார்த்து மேலும் ஒரு தெளிவான வடிவமான நிலைக்கு இன்று நாம் காணும் பல்வேறு வகையான பல்வேறு வடிவமான கையாளும் முறைமை கொண்ட ஆன்மீகம், அறிவியல் போன்றவை ஆகும். இவ்வாறான அறிவிகள் நோக்கி செல்லும் அந்த இலக்கு தான் நம்மை ஒரு இன்று காணப்படும் எண்ணினி, எண்ணத்தில் தோன்றியவை இனி செயலாக்கமாக இருக்க வேண்டும் என்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பதிக்கப்பட்ட அந்த சொல் எணினி. எணினி என்பது நம் எண்ணத்தில் தோன்றியவை இனி செயலாக்கமாக இருக்க வேண்டும் என்று டிஜிட்டல் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையாக எணினி என்போம் என்று இந்த பதிவில் மேற்கொள்வது போல, எணினி என்பது நமது எண்ணின் நிரல் கொள்கைகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அவ்வாறான உதவிகரமாக இருக்கும் நோக்கில் இன்று நாம் காணும் பல்வேறு வகையான எக்காலனமி என்று சொல்லக்கூடிய சுழலியல், இந்த சுழலியல் மூலம்தான் நாம் உயிர் வாழ்கிறோம். சுற்றும் புதிய விசையை பெற்ற அந்த புவி நாள்தோறும் நம்மை சீர்தூக்கி பார்க்கும் இந்த சுற்றுவட்ட பாதையில் நாம் அறிந்து கொண்ட நிலை, நாம் இருக்கும் நிலையிலிருந்தே ஒரு ஆதாரமாக கொண்டு அந்த சூழலியல் தான் நாமே சீர்தூக்கி செயலாக்கமாக ஒரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது என்பதனை நாம் அறிய வேண்டும். இவ்வாறான அறிதல், புரிதல் ஒரு இலக்கு நோக்கி செல்லும் இலக்கியமாக, அந்த இலக்கியம் அறிவு சார்ந்த அறிவியலாக, அந்த அறிவு தொழில்நுட்பம் மேலும் வளரக்கூடிய வகையில் பல்வேறு வடிவமைக்கப்பட்டவைதான் இந்த இலக்கம் என்று சொல்லக்கூடிய டிஜிட் என்று சொல்லக்கூடிய எண்ணியலின் அடிப்படையான நோக்கம். இவை இரும எண்கள் என்று சொல்லக்கூடிய இரு எண்களில் ஒன்று நாம் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று வரையறுத்து கூறக்கூடிய அந்த அளவையியல் நாமே அந்த இருபரிமாண கொள்கை, முப்பரிமாண கொள்கை மற்றும் கருவிகள் மூலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்ற பல்வேறு கருவி பொருட்கள் எல்லாம் நாம் தொழில் சார்ந்த அந்தந்த தொழில் சார்ந்த நிலைக்கு நம்மை நாமே ஈடுபடுத்தி கொண்டு எண்ணியலை செயலாக்கமாக தொடர்ந்து நிலைப்படுத்தி வருகிறோம். இந்த எண்ணியல் என்பதும் இலக்கத்தில் நிலை பெற்றவை. இலக்கம் என்பது எண்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து தொடராக எண்கள் எண்ணியல் என்று
எண்ணினியல் என்றும் கூறலாம். கண் இனி கணினியல் என்று சொல்வது போல இந்த கணினியல் என்பது கருவி சார்ந்து அந்த கருவிகளில் உள்ளடக்கத்தில் உள்ள எண்ணினி எணினி என்று சொல்லலாம். இந்த எண்ணினியல் நமது வாழ்வியல் சிந்தனையை டிஜிட்டல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அளவை வடிவமாக கொண்ட உறுதியான முடிவுகளை எடுக்கும் ஒரு நிலை. இவை எவ்வாறு நமது பொருளாதார சூழல் இன்று காணும் நாம் பொருளாதார சூழல் என்று சொல்லக்கூடியவை சுழலியல் சார்ந்தவை. சுழலியல் என்பது பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் நிலைகள் பெற்ற நிகழ்வுகள் அடங்கிய ஒரு நிலை. இந்த சுழலியல் தான் நம் வாழ்வாதாரத்திற்கு நாம் காணும் பொருள் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான நிலைப்பாட்டினை நாம் நிலைநிறுத்தக்கூடியது. இந்த அறம் என்று சொல்லக்கூடியவை நம்மை சார்ந்து மனித இனத்தை சார்ந்த ஒரு சொல். பொருள் என்று சொல்லக்கூடிய நாம் பயன்படுத்தப்படும் இந்த சுழலியலில் இந்த புதிய விசையாக்கிய புவியில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல். இவை இன்பமாக காணுவது நாம் ஒரு உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையை கொண்டுதான் ஆங்கில சொல்லாக எக்காலனமி என்று சொல்லக்கூடிய இப்போ இசிஓ என்று சொல்லக்கூடியவை கிரேக்க மொழியில் ஐகோஸ் என்று சொல்வார்கள். இதை ஏன் முதலில் தமிழ் பாடமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால், முதலில் தமிழில் புரிந்தால்தான் நம்மை நாமே வழிநடத்தி செல்வதற்குண்டான அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்வதற்குண்டான இந்த பாடத்திட்டம் ஆங்கிலத்தில் உருவாக்கப்படும் என்பதனை கூறி, இந்த விரிவாக்கமாக மேலும் நிறைமொழி சான்றாக நாம் கூறக்கூடியவை இந்த இணைந்து எண்ணினியலாக விரிவாக்கம் பெற வேண்டும். அவை உறுதியான முடிவுகளை இந்த அளவைகள் மூலம் எடுக்கப்பட வேண்டும் என்ற சொல்லாக்கத்தினை நிலைநிறுத்தும் வகையில் இந்த இலக்கம் எண்களாக நிலை பெற்றவை. எண்கள் எண்ணிய எண்ணத்தில் தோன்றியவை. அந்த எண்ணிய எண்ணத்தில் பல்வேறு சொற்கள் இருந்த போதிலும் இந்த டிஜிட்டல் என்ற சொல்லிற்கு எணினி என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்ற அந்த சொல்லமைப்பில் நாம் மேலும் நம்ம இந்த எண்ணினியல் முறைக்கு செல்வோம். இந்த எண்ணினியல் முறை ஒரு காலம் சார்ந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் நிலை பெற்ற பொருட்கள் பல்வேறு நிலையான பொருட்கள் ஒன்று பயன்படுத்தப்படும், ஒன்று பயன்படுத்தாத நிலை. பயன்படுத்தும் போது பயன்படுத்தி அதை பயனற்றவையாக ஆகும்போது அவை நாம் அந்த செயலிலிருந்து நீக்கப்படுவதும் நிறுத்தப்படுவதும் இயல்பான ஒரு செயல். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்ற ஒரு செயல். ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருள் எவ்வாறு நிலைக்கப்பட வேண்டும், இந்த அறம் சார்ந்தவை எவ்வாறு நிலைக்கப்பட வேண்டும், அறமற்றவை எவ்வாறு நீக்கப்பட வேண்டும் என்பது போல இந்த நம் ஒவ்வொருவருக்கும் சார்ந்த அந்த அறம் சார்ந்த செயல் பொருட்களில் நிலைப்படும் போது இவை தேவை இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அளவையியலில் நாம் நிலைப்பட வேண்டும். அவ்வாறான நிலை பெறும் கணக்குதான் இந்த சிஸ்டம் ஆஃப் எக்கானமி அக்கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த எக்கானமி என்று சொல்லக்கூடிய உலகம் ஒரு அளவில் ஒரு குறிப்பிட்ட சொல்லாக எக்கானமி என்ற சொல் இரண்டையும் இணைக்கும். எக்காலஜி எக்கானமி என்ற இரண்டு சொல்லையும் இணைக்கும். சுற்றுச்சூழலியல் பொருளாதாரியல் இவை இரண்டும் சேர்ந்து சூழலியல் என்று சொல்லக்கூடிய மிகவும் ஆணித்தரமான அடிப்படையான உறுதியான சொல்லாக நாம் கூறலாம். இவ்வாறான உண்மை சார்ந்த சொற்கள் இவை இயங்கு நிலையில் செயல்படும் இந்த புதிய விசையாகிய புவி உண்மை, பொய் என்று சொல்லக்கூடிய பொய் என்றும் கூறலாம். இந்த இயங்கு நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அறிந்து புரிந்த அறிவியல் சார்ந்த நிலையில் ஆன்மீகவாதிகளும் பல்வேறு ஆன்மீக நிலைவாதிகளும் அறிவியலாளர்களும் தொடர்ந்து நிலைப்படுத்தக்கூடிய இந்த இது தவறு, இது மேலும் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை உண்மை நிலை. இவ்வாறான ஒரு உண்மை நிலையா இல்லது நீக்கப்பட வேண்டுமா, இது வேண்டியதில்லை என்று நீக்கப்பட வேண்டுமா, நிறுத்தப்பட வேண்டுமா, அல்லது தவறுகா போன்ற சொல்லினை அளவையியல் மூலம் நாம் அதை வன்பொருட்கள் துணை கொண்டு நாம் சொல்லக்கூடிய மிகவும் கல்லிலிருந்து நாம் எவ்வாறு அந்த ஒரு அமைத்து சொல்லாக பயன்பெறும் நிலை, நாம் சொல்லாக பயன்படுத்திய நிலை, கல்லில் பதிந்தவை, கல்லில் விளக்கம் பெற்று கல்வியாக நிலை பெற்ற நிலையெல்லாம் இவை கல் கூட வன்பொருள்கள் தான். இந்த வன்பொருள்கள் மூலம்தான் இன்று நாம் காணப்படும் பல்வேறு வகையான
இந்த கணினியில் பயன்படுத்தப்படும் கருவிகள். இவ்வாறான கருவிகள் நாம் மின்சுற்று மூலம் இந்த தற்கால கட்டத்தில் அளவையியல் வாயிலாக நாம் தொடர்ந்து அழைக்கப்படுகிறோம். இவை ஒன்று அல்லது இவை ஒன்றாக கருதப்பட வேண்டும், இல்லை என்று அவை நீக்கப்பட வேண்டும். இவற்றை தற்கால வணிகையில், கணக்கியல் அடிப்படையில் சார்ந்த அந்த கொள்கைகள் தற்கால கட்டத்தில் கிட்டத்தட்ட 600-700 வருடமாக பயோலி அந்த எழுதிய அந்த கணிதவியலாளர் வகுத்த அந்த நிலை, இரு பக்கமும் சரி, இவை பற்று, இவை வரவு என்று சொல்லக்கூடிய டெபிட், கிரெடிட் என்று சொல்லக்கூடிய இவ்வுள்ளீடுகளை சார்ந்த இவை 0 அல்லது 0 அல்லது 1 என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நாம் அமைப்பினை, அந்த உறுதியான வெளிப்பாட்டினை நிலைப்படுத்தப்பட வேண்டும் இந்த அளவியல் முறையில். இவ்வாறான அளவியல் முறைதான் சிஸ்டம் ஆஃப் எக்கானமி அக்கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த சுழலியல் சார்ந்த கணக்கியல் ஆதாரமாக நாம் கூறலாம். இவ்வாறான சுழலியல் சார்ந்த அறிவியல் கணக்கியல் சரியாக முடிவெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான முடிவெடுப்பது வாயில் என்று சொல்லக்கூடிய, மேலும் அதை தொடர்ந்து செய்வதும், அல்லது என்று சொல்லக்கூடிய, தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை. இவற்றை கணம் என்று நாம் இந்த காலகட்டத்தில் கணிதத்தில் படிப்பவை, செட் தியரி என்று ஆங்கிலத்தில் படிக்கக்கூடியவை ஒரு கடவு சொல்லாக பயன்படுத்தி இந்த பொருளினை தட்டச்சு மூலம், நாம் பயனர்களுக்கு தட்டச்சு மூலம் ஒரு நிபந்தனையை விதித்து இந்த எண்ணியல் செயல்பாட்டிற்கு மேலும் தேவைப்படும் என்ற அந்த சைகை நிலை கணினி திறக்க உதவும். இந்த கணினி திறக்க உதவும் தவறினால் அந்த கணினி நீக்கப்படும். இவ்வாறான ஒரு உள்ளீட்டு முறைதான் கணினி கருவிகளில் நிலைப்படுத்தப்படும் நிலை. இவை சரியாக கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் நிலைப்படுத்தப்படும் பல்வேறு வகையான நிலைப்பாடை இவை நமது இந்த மின்சுற்றுகளில் நிலைப்படுத்தப்படுகின்றன. இவைதான் செயற்கை நுண்ணறிவாக செயல்படுகின்றன என்பதையும் இதன் மூலம் புரிந்து, செயற்கை நுண்ணறிவு என்பது நம்மை நாமே வழி நடத்தி சொல்லும் ஒரு கருவி நிலை. அந்த கருவி நிலை சரியான முறையில் எந்த காலகட்டத்திலும் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என இந்த முதல் வகுப்பில் தங்களிடம் இந்த சுழலியல் எண்ணியல் குறித்து பகுப்பாய்வு முறையில் தங்களிடம் விவரித்துள்ளேன். இந்த பகுப்பாய்வு முறை, இந்த எண்ணியல், இந்த சுழலியல் இவையெல்லாம் ஆங்கிலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒரு சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அறிவார்ந்த செயல் ஆராய்ச்சி ஆய்வின் முறையில் ஒரு தொடக்கமாக கருதலாம் எனவும் கூறி, அந்த பதிவு எமக்கு இந்த செயல்மன்றம் என்ற அந்த இணையதளத்திற்கு ஒரு ஆதாரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதனை இதன் மூலம் கூறி, அதற்கு உண்டான சான்றிதழ்களும் பெற்றுள்ளேன் என்பதனை இதன் மூலம் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.